நேரத்துல என்ன மன்னிச்சிடுற மகனே அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு எதையோ கலந்து கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஹீரோயோட அம்மாவும் சோஃபியாவும் சேர்ந்துதான் இந்த பிளானே பண்ணிருக்காங்க. சோஃபியா வந்துட்டு ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஹீரோவோட அம்மா வந்து போட்டோஸா எடுத்துடுறாங்க. அது எல்லாத்தையும் ஹீரோயினுக்கும் அனுப்பிடுறாங்க. ஹீரோக்கு இப்பதான் வந்துட்டு மயக்கமே தெளியுது. பொறிச்சு ஒரு தள்ளுறான். சோஃபியாவை எகிரி போய் கீழே விழுந்துடுறா. எதுக்காகமா நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? ஏமா வந்து ஒரு பிள்ளையோட லைஃப பத்தி கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலையே இல்லையா? ஏன் சந்தோஷத்தை பத்தி கவலையே இல்லையான்னு சொல்லிட்டு அந்த போர்டையிலேயே ஹீரோயினை பாக்கிறதுக்காக வேக வேகமா கிளம்பி போறான். இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக வீட்டுக்கே தேடிக்கிட்டு வந்துடுறான். அங்க வந்துட்டு இதெல்லாம் நான் பண்ணல, எந்த தப்புமே நான் பண்ணல, இதை பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இது பாரு, உனக்கு எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ யார் கூட இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றா. எனக்கு நீச்சல் தெரியாது, என்னை நம்புற அப்படின்னா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி தண்ணியில குதிச்சிடுறான். ஹீரோயினும் வேக வேகமா இறங்கி அவனை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாளா? அப்ப இவன் தெளிவாதான் வந்துக்கிறான். இவனுக்கு நீச்சல் தெரியும். ஃபுல்லா போய் சொல்லியிருக்கான் போல. உடனே ஹீரோயினை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். நீ எனக்காக வந்துட்டல, எனக்கு அதே போதும். இது எல்லாமே எங்க அம்மா பிளான் பண்ணது, நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேஸ் பண்றான். ஹீரோயினுமே வந்து ஹீரோவை நம்ப ஆரம்பிச்சுட்டா. அப்பதான் அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பையன் வரான். அம்மா தயவு செஞ்சு வெளியில வாமா, எதுக்குமா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி வெட்ட வெளியில எதுக்காக இந்த மாதிரி அசிங்கம் பண்ற அப்படின்னும் போது அப்பதான் ஹீரோயின் சொல்றா, இத பாடுறா, எனக்கு உண்மையாவே இவனை பிடிச்சிருக்கு. நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இப்பயாவது வாழணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறமும் நீ இடைஞ்சலா இருப்ப அப்படின்னா நான் கண்டிப்பா இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. அம்மா தயவு செஞ்சு நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு மேல நான் வந்து உனக்கு தடங்களா இருக்கவே மாட்டேன். நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ப்ராமிஸ் பண்றேன். தயவு செஞ்சு ஏறி மேல வாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். இது பாருடா, என்னைக்குன்னா எங்க அம்மாவை நீ அழ வைக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னும் போது சத்தியமா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்டா மகனே அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அவ்வளவுதான், செமையா கடுப்பாடுறான் அவன். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கிராண்டா வெட்டிங் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. அதனால கல்யாண பத்திரிகை எல்லாருக்குமே போகுது. அவங்களோட மிலிட்டரி ஜெனரலுக்கு ஒருத்தருக்கு போகுது. அதுக்கப்புறமா வந்து சவுதி அரேபியால இருக்க ஷேக் ஒருத்தருக்கு போகுது. அதுக்கப்புறமா ஒரு கேங்ஸ்டருக்கு போகுது. இவ்வளவு பேருமே வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா, 5 பேரு, அவங்கள ஒருத்தவங்க தான் இவங்களும். 5 பேருமே சேர்ந்து இப்ப மீட்டிங் போடுறாங்க. இந்த கல்யாணத்தை நம்மளால ஏத்துக்கவே முடியாது, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதுல நம்ம ஹீரோவோட அப்பா சோஃபியாவோட அப்பாவுமே இருக்காங்க. அதே மாதிரி கல்யாண நாளும் வந்துடுது. நம்ம ஹீரோயினோட பையன் தான் ஹீரோயினை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வரான். ஆனா ஹீரோ இன்னமும் வரவே இல்லை. எல்லாரும் அவ்வளவுதான், அதுக்குள்ளே ரூமர் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், அவனுக்கு இப்பதான் போத தெரிஞ்சிருக்கு போல.